ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட் டே. நான் ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ண பிரகாரம் இன்றைக்கி 11th அக்கௌண்டன்சி ரிவிஷன் பண்ணுறோம். யூனிட் 5 சாப்டர் ட்ரையல் பேலன்ஸ். உன்னுடைய புக் பேக்கில் இருக்கிற பேஜ் நம்பர் 128 to 132 வால்யூம் நம்பர் 1 புக்கில் இருக்கிற ட்ரையல் பேலன்ஸ்ன்ற சாப்டரில் பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸை நாம் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய புக்கையும் நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம், அந்த பேப்பரையும் எடுத்து வச்சு ரீகால் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் 1 by 1 நம்ம பார்க்கலாம். லெட் அஸ் கோ டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் இந்த எக்ஸசைஸ் எல்லாத்துலேயுமே முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக கணக்கு கொடுத்து கொஞ்சம் அப்புறம் கஷ்டமாக்குவாங்க. இந்த சாப்டரில் 2 மார்க் ப்ராப்ளம், 3 மார்க் ப்ராப்ளம், 5 மார்க் ப்ராப்ளம். இதில் கட்டாயம் ஏதாவது ஒன்றுலையோ அல்லது 2லையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் மினிமம் மார்க் 7 மார்க் இருக்குது. 5 மார்க்கில் 1, 2 மார்க்ஸில் 1 கேட்டால் 7, 5 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 1 கேட்டால் 8. அதேமாதிரி ப்ராப்ளமாக கேட்காம இதனுடைய தியரட்டிக்கல் சம்மந்தமாகவும் கேட்பாங்க. அதுக்கு அந்த டிப்ஸை நல்லா படிச்சுக்கணும் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சில அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ்னுடைய நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டு இது டெபிட் பேலன்ஸ் காட்டுமா, கிரெடிட் பேலன்ஸ் காட்டுமா அப்படின்னு கேட்கலாம் 2 மார்க்கில். அதனோட ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்கலாம். இது ஆஸ்பெக்ட்னா டெபிட் ஆஸ்பெக்டா, கிரெடிட் ஆஸ்பெக்டா அப்படி கேட்கலாம். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது உன் புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் மட்டும். அந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் நான் பார்க்குறோம். நம்மளுக்கு புக்கில் 8 நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எக்ஸசைஸில் கொடுத்துருக்குறாங்க. அந்த எக்ஸசைஸில் கொடுத்துருக்கிறத கவனி. சில சமயங்களில் அது எப்படி கொடுப்பாங்கன்னா, வெர்டிகலாக 2 காலம் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 4 ஐட்டம் ஒரு பக்கமும் 4 ஐட்டம் இன்னொரு பக்கம் ரைட் லெஃப்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வெர்டிகலாக 1 by 1 அப்புறம் மேலே போய் வெர்டிகலாக வா, என் ஷேப்பில். அப்போ தான் உனக்கு புரியும். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 1, ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு மேலே எழுதணும். பட் இந்த கணக்கில் நேம் எதுவும் கொடுக்கல, அதனால் ட்ரையல் பேலன்ஸுக்கு டேட்டும் கொடுக்கல. பட் இது ஒன் சைடில் போடுற கணக்குன்னு உனக்கு தெரியணும். ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் டாட் வச்சு தேதி கொடுக்கல. நீ காலம் கட்டணும். சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், சில சமயம் பர்டிகுலர்ஸ்னு எழுதுவோம், நீங்கள் நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு எழுதுங்க. எல்எஃப், டெபிட், கிரெடிட், இதெல்லாம் உன்னுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் இந்த கட்டெல்லாம் இருக்கும். பட் நீ மேலே மட்டும் எழுதணும். அதில் எழுதும்போது சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். இந்த டெபிட் கிரெடிட்டுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி மாரி தெரியுது, அந்த ஃபாண்ட் இதில் வரல. இங்கே ரூபா சிம்பிள் நீ போடணும், டெபிட்டுக்கு பக்கத்தில் கிரெடிட்டுக்கு பக்கத்தில். ஓகே, இப்போது இதில் நான் சிலது ஸ்டார் போட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன் பார். அது என்னென்னா, சில டேர்ம்ஸ்லாம் உனக்கு ஏற்கனவே பழக்கமாக இருக்கும். சில புதுசாக ஒரு டேர்ம் வரும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணுக்காக. ஸோ இதை நம்ம ரீகால் பண்ணுறோம். ட்ரையல் பேலன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸை 12 வகையாக பிரிக்கலாம். அதில் 6 வகை எப்பொழுதும் டெபிட் பேலன்ஸ் காட்டும், 6 வகை எப்பொழுதும் கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். டெபிட் பேலன்ஸ் காட்டுற 6 வகை என்பது என்னென்னா, பர்ச்சேசஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், ட்ராயிங்ஸ், தென் அசெட்ஸ், எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். இந்த 6 ஐட்டங்களும் எப்பொழுதும் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். கிரெடிட் பேலன்ஸ் காட்டக்கூடிய ஐட்டங்கள் 1 சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கேபிட்டல், liabilities, income and gains. ஸோ இதை ரீகால் பண்ணிட்டு இதை ஆரம்பிக்கும். ஸோ சீரியல் நம்பரில் 1 பர்ச்சேசஸ், டெபிட். பர்ச்சேஸ் எப்பயுமே டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும், உனக்கு தெரியணும். டெபிட் பேலன்ஸ் காட்டணும் உனக்கு தெரியும். ஸோ பர்ச்சேஸ் டெபிட். பேங்க் லோன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம், பேங்க் லோன்னா நாம் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கிறோம். அப்போ நாம் வாங்கியிருக்கிற கடனை திருப்பி கட்டணும்னா இட் இஸ் அ liability. Liability always shows credit balance. Debtors, asset, so debit. Stock, always debit. This is opening stock. Sales, always credit. Creditors, liability, credit. Cash, asset, debit. Capital, always credit. இப்படி நீ உன்னுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டில் பண்ணிட்டு பிற்பாடு கீழே 2 கோடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கோடு பேலன்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கோடு போடணும்.
ஏன்னா சில சமயங்களில் ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலைன்னா நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எழுத வேண்டியது வரும். அதனால் எப்பயுமே ட்ரையல் பேலன்ஸ் சாப்டரில் கணக்கு போடும்போது லாஸ்ட் லைனுக்கு கீழே ஒரு கேப் விட்டுடணும். நான் இதில் விடலை, நீ விட்டுடணும். தென் ஒரு பேப்பரில் செப்பரேட்டாக ஒர்க்கிங்ஸில் கிரெடிட் சைடில் இருக்கிறதெல்லாம் கூட்டணும். டோட்டல் 3,75,000. அதே எடுத்து டெபிட் சைடில் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா சில சமயம் டேலி ஆகாமல் கூட போகலாம். அதனால் இந்த டோட்டலை நீ இன்னொரு தடவை டெபிட் சைடில் இருக்கிற ஐட்டங்களை எல்லாம் கூட்டி உன்னுடைய ஒர்க்கிங் ஷீட்டில் 3,75,000 3,75,000 வந்த பிற்பாடு 2 பக்கமும் அதை போட்டு முடிச்சுன்னா இந்த கணக்கு ஓவர். ஸோ லெட் அஸ் கோ டு எக்ஸசைஸ் நம்பர் 2. இது எக்ஸசைஸ் நம்பர் 2. இங்கே உன்னுடைய எக்ஸசைஸ் புக்கில் பார்க்கணும். இதில் மறுபடியும் ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்கில் 8 ஐட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்குலேயும் ஹெட்டிங்ஸ் எதுவும் யாருடைய புக்கு என்னென்னு கொடுக்கல, என்ன டேட்டில் ட்ரையல் பேலன்ஸ் கொடுக்கல. அதனால் நாம் வழக்கம் போல் இந்த புக்ஸ் ஆஃப்னு மேலே எழுதணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த புக்ஸ் ஆஃப்னு எழுதிட்டு அப்புறம் கீழே இந்த புக்ஸ் ஆஃப்னு எழுதிட்டு கேப் விட்டுணும், நேம் தெரியாது. கீழே ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் டாட் வச்சுக்கோ. தென் அகெயின் சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட், தென் எல்எஃப், தென் டெபிட், கிரெடிட். இப்போ இந்த கணக்குலேயும் பேங்க் லோன் ஒரு ஐட்டம் வருது பாரு. பேங்க் லோன் எப்பயும் லயபிலிட்டி. இது எப்பயுமே கிரெடிட் சைடில் தான் போடணும். லயபிலிட்டிஸ் எப்பயுமே கிரெடிட். பில்ஸ் பேயபிள் லயபிலிட்டி கிரெடிட். ஸ்டாக் asset debit. Capital credit, always credit. Purchases always debit. Sales always credit. Debtors asset debit. பேங்க் இந்த இடத்துல பேங்க்குன்னு ஒரு வார்த்தை மட்டும் தனியாக இருந்தால் அது அசட்டுன்னு அர்த்தம். அசட் நம்ம பணம் பேங்க்கில் இருக்குதுன்னு அர்த்தம். டோட்டல் 2 பக்கமும் தனித்தனியாக கூட்டு பார்க்கணும். டோட்டல் சரியாக வந்த உடனே 2 பக்கத்தையும் கோடு போட்டு நின்று பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Let us go to exercise number 3. exercise number 3ல இந்த கணக்கில் யாருடைய புக்கில் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டு கொஸ்டினில் இருக்கும். த ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் சந்திரமோகன். ப்ரிப்பேர் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017. அப்புறம் இந்த ஹெட்டிங்கை நீ மேலே எழுதணும். சிங்கிள் சைடில் போடுறது மேலே இன் த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் சந்திரமோகன். அடுத்த லைனில் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ இந்த கணக்கில் 10 ஐட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆல்வேஸ் கிரெடிட். ட்ராயிங்ஸ், கேபிட்டலுக்கு ஆப்போசிட் ட்ராயிங்ஸ் எப்பயுமே இருக்கும். ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் டெபிட். லோன் பாரோட், இதை பாரு இந்த வார்த்தை. லோன் பாரோடுனா நாம் வெளியில் எங்கேயோ கடன் வாங்கியிருக்கிறோம். அப்போது எப்பயுமே நாம் வாங்கியிருக்கிற கடனை திருப்பி அடைக்கணும்னா அது ஒரு லயபிலிட்டி. ஸோ பேங்க் லோன் லயபிலிட்டி கிரெடிட். லோன் பாரோடு லயபிலிட்டி கிரெடிட். தென் சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட். தென் பர்ச்சேசஸ் ஆல்வேஸ் டெபிட். சேல்ஸும் பர்ச்சேஸும் எப்பயும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். கேபிட்டலும் ட்ராயிங்ஸும் எப்பயும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும் டெபிட் கிரெடிட்டில். தென் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் லோனுனா என்ன, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன, ரெண்டுமே லயபிலிட்டி தான். மைண்ட் இட், ஆல்வேஸ் கிரெடிட் தான். பேங்க் லோன்னா நாம் ஒரு லோன் கடன் வாங்கியிருக்கிறோம், அதை தனியாக நம்ம அப்புறம் அடைப்போம். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா நாம் பணம் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கு நம்மளுடைய பேலன்ஸ் தீர்ந்த பிறகும் நம்மளை நம்பி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பணம் ட்ராப் பண்ணிக்கிறதுக்கு பவர் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் ஓடி. சரி, நீ அதெல்லாம் ஞாபகம் வச்சு இதில் டேர்மை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பேங்க் லோன், லோன் பாரோடு, பேங்க் ஓவர் டிராஃப்ட், இதெல்லாம் ஆல்வேஸ் கிரெடிட். இட் இஸ் ஆல்வேஸ் லயபிலிட்டி. தென் மோட்டர் கார், நம்மக்கிட்ட இருக்கிற வாகனம், சொத்து, அசெட், டெபிட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், கவனி, இந்த எக்ஸ்பென்சஸ்ன்ற வார்த்தையை கவனி. எக்ஸ்பென்சஸ்ன்னு எந்த டேர்ம்லாம் முடியுதோ அது 99% எக்ஸ்பென்சஸ்
செலவாக தான் இருக்கும். அது எப்பயுமே டெபிட்டில் தான் வரும். நீ அது உள்ளே வந்து டேர்ம்ஸுக்கான அர்த்தம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துக்கோ. தென் பில்டிங், கட்டடம், அசெட், டெபிட். ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், ஆல்வேஸ் டெபிட். இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்ச ஒரு பாடி ஒரு பேப்பரில் தனித்தனியாக கூட்டி பார்க்கணும். இந்த டோட்டல் வந்தவொடனே அந்த டோட்டலுக்கு நிறையா எழுதி ட்ரையல் பேலன்ஸை டேலி பண்ணணும். ஸோ இந்த கணக்கில் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு லோன் பாரோவ்ட், லயபிலிட்டி, கிரெடிட், பேங்க் ஓடி, லயபிலிட்டி, கிரெடிட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 4. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 4ல் நம்ம பார்க்க போகிறது யாருடைய புக்கில் இந்த ட்ரையல் பேலன்ஸை தயார் பண்ணணும்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போது மேலே இன் த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் பாபு அப்படின்னு ஹெட்டிங் கட்டணும். தென் ட்ரையல் பேலன்ஸ் டேட் கொடுத்துருக்குறாங்க as on 31st March 2016. Then again serial number, name of account, particulars எழுதாத, name of accounts, LF, debit, credit, ரூபா மார்க்லாம் போட்டுரு. தென் கேஷ் இன் ஹேண்ட், அசெட், கையில் ரொக்கம், சொத்து, டெபிட். சன்ரி டெட்டார், நம்மளுக்கு பணம் வர வேண்டிய, அவங்க நம்மளுக்கு தரணும், அசெட், டெபிட். சேலரிஸ்னால் நாம் நம்ம கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்த சம்பளம், இது எப்பயுமே செலவு. எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் டெபிட். பேட் டெட்ஸ், தமிழில் வாராக்கடன், நம்மளுக்கு பணம் கொடுக்க வேண்டிய சில பேர் கொடுக்காம நொடிப்பு நிலை அடைந்திருக்கலாம், இல்லை எங்கேயாவது வெளியூர் போயிட்டு ஏமாற்றிட்டு கூட இருக்கலாம் நம்மளை. அதுக்கு பேர் தமிழில் வாராக்கடன், இனிமேல்ட்டு வராது இது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லாஸ், டெபிட். தென் ஓப்பனிங் ஸ்டாக், இன் ட்ரையல் பேலன்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்வேஸ் டெபிட். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா நாம் கடனுக்கு சரக்கு விற்றுட்டு பல பேர்கிட்ட நாம் டாக்குமெண்ட்ஸ் எழுதி வாங்கியிருக்கிறோம். தமிழில் அதற்கு பேர் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு. அந்த பில்ஸ் ரிசீவபிள் ஆல்வேஸ் அசெட். பில்ஸ் ரிசீவபிளும் பில்ஸ் பேயபிளும் ஆப்போசிட்டு. பில்ஸ் ரிசீவபிள்னா அசெட்டு, பில்ஸ் பேயபிள்னா லயபிலிட்டி. ஸோ அசெட் எப்பயுமே டெபிட் பேலன்ஸ் காட்டும், லயபிலிட்டிஸ் எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ் காட்டும். தென் சன்ரி கிரெடிட்டார்ஸ், liability, credit. Capital, always credit. Purchases, always debit. Sales, always credit. ஸோ இப்போ நீ என்ன செய்யணும், தனி பேப்பரில் 2 சைட் டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணி ரெண்டும் டேலி ஆகிடுச்சு, கரெக்டாக வருதுன்னு சொன்னால் அந்தந்த காலத்தில் எழுதிட்டு இங்கே டோட்டல்னு எழுதணும். ஸோ திஸ் இஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4. ஸோ நாம் இப்போது நெக்ஸ்ட் எக்ஸசைஸுக்கு போகிறோம். Exercise number 5. ஓகே. ஸோ இதுலேயும் புக்கு யார் புக்கில் இந்த கணக்கு பண்ணணும், இதெல்லாம் உன்னுடைய எக்ஸசைஸில் நீ பார்த்துட்டு வரணும் உன்னுடைய புக் பேக்கில். எக்ஸசைஸ் நம்பர் 5, அதுக்கு சொல்யூஷன் ஆன்சர். இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் அர்ஜுன், ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2018. இது 2 கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்குறதுனால நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த கணக்கில் 10 ஐட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கவுண்ட், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே. தென் ஒன்று கேஷ் அட் பேங்க். கேஷ் அட் பேங்க்னா பேங்க்கில் இருக்கிற நம்ம பணம், அசெட். அசெட் ஆல்வேஸ் டெபிட். ஓப்பனிங் ஸ்டாக் ஆல்வேஸ் டெபிட். தென் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ன்றது நாம் கட்டுற இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இட் இஸ் ஏ எக்ஸ்பென்சஸ், செலவுகள் எப்பயும் டெபிட்டில் தான் இருக்கும். பர்ச்சேசஸ் ஆல்வேஸ் டெபிட். வேஜஸ்னால் என்ன, கூலி தமிழில், அது ஒரு செலவு. சேலரிஸ்னாலும் வேஜஸ்னாலும் ஏறக்குறைய ஒன்று தான், பட் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேலரிஸ்னால் இப்போ உதாரணமாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸில் எந்த விதமான டைரக்ட் இன்வால்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு கொடுக்குறது சேலரி, அதுவும் எக்ஸ்பென்ஸ் தான். வேஜஸ்னால் அவங்க இந்த தொழிற்சாலையில் அந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க, உற்பத்தியில், அவங்களுக்கு கொடுக்குறது கூலி. ஸோ சம்பளம், கூலி ரெண்டுமே செலவு, ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இங்கே பாரு, ரிசீவ்டு
எங்கெல்லாம் இந்த மாதிரி ரிசீவ்டுன்ற வார்த்தை பக்கத்தில் வருதோ அது 99% நம்மளுக்கு இன்கம்மாக இருக்கும், கெயினாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, மைண்ட் இட். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இன்கம் அண்ட் கெயின், அப்போ அது எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். தென் போஸ்டேஜ், தபால் செலவு, செலவு எப்பயுமே டெபிட் பேலன்ஸ். பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் அசட்னா பில்ஸ் பேயபிள் ஒரு லயபிலிட்டி, அது எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். கேபிட்டல் ஆல்வேஸ் கிரெடிட், சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட். ஸோ இப்போ நீ டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணும்போது தனி பேப்பரில் பண்ணணும். ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 86,175 86,175 வருது. அதை நான் என்ன போட்டுட்டு நெக்ஸ்ட்டு உன்னுடைய கொஸ்டின் பேப்பரில் நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போகணும். ஓகே, லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், பேஜ் நம்பர் 7. எக்ஸசைஸ் நம்பர் 6. In the books of Mr. Rajesh, பேர் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின் பேப்பரில். In the books, prepare trial balance in the books of Rajeshன்னு கொடுப்பாங்க. The following balances extracted from the books of Mr. Rajeshன்னு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜேஷ் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2017, சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எல்எஃப் டெபிட் கிரெடிட். இப்போ இந்த கணக்கில் 2 புது வார்த்தைகள் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது பார். ஓகே, லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் ஆசெட். அசெட் எப்பயுமே டெபிட்டில் தான் போடணும். பேங்க் சார்ஜஸ் அப்படின்னா தமிழில் வங்கி கட்டணம். வங்கி கட்டணம்னா நாம் பேங்க்குக்கு அது செய்கிற சேவைகளுக்காக கொடுக்குற பணம். ஸோ பேங்க் சார்ஜ், இதில் என்னென்னு சொல்கிறது, இந்த சார்ஜஸ்ன்னு முடிகிற வார்த்தைகள்லாம் 99% எக்ஸ்பென்சஸாக தான் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ஆல்வேஸ் டெபிட். பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் டெபிட். கன்வேயன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போயிட்டு வராங்களே கிளர்க்கு, மேனேஜர், அவங்களுக்கெல்லாம் பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறதுக்கு கொடுக்குற பயணப்படி. கன்வேயன்ஸ் சார்ஜஸ் ₹350 எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, போன கணக்கில் சொன்னேன், ரிசீவ்டுன்ற வார்த்தை முடிஞ்சிச்சுன்னா அது மேக்ஸிமம் இன்கம்மாக இருக்கும். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு தள்ளுபடி பெற்றது, யார் பெற்றது, நாம் பெற்றது, ஸோ இன்கம். ஸோ இன்கம் ஆல்வேஸ் கிரெடிட். இதுவே டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படின்னு இருந்தால் நஷ்டம், அது டெபிட். கேஷ் இன் ஹேண்ட் கை ரொக்கம் அசெட் டெபிட். சண்ட்ரி டெட்டார்ஸ் அசெட் டெபிட். Bills payable liability debit. Capital always shows credit balance. Okay. Total 39,200 ரெண்டு பக்கமும் வரும். அதை நீ டேலி பண்ணிவிட்டு இந்த கணக்கை முடிச்சிடணும். ஓகே, லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் சம், எக்ஸசைஸ் நம்பர் 7. Exercise number 7. So question in the books of Mr. Karthik, trial balance as on 31st March 2017. So in the books of Karthik trial balance 31st March 2017 அதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த டேட்டை நாம் போடணும். ஓகே, சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், டெபிட், கிரெடிட். ஸோ இந்த கணக்கில் 10 இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 10 நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெண்ட் அண்ட் டேக்ஸ், இந்த வார்த்தை புதுசாக இப்போ வருது உனக்கு. ரெண்ட்னா வாடகை, டேக்ஸ்னால் வரிகள், தமிழில் வாடகையும் வரிகளும். செலவு, ஸோ எக்ஸ்பென்ஸ் ஆல்வேஸ் டெபிட். டிஸ்கவுண்ட் அலவுட், போன இதில் சொன்ன ரிமைண்ட் பண்ணல, அலவுடு. டிஸ்கவுண்ட் அலவுடுனா நஷ்டம், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுனா கெயின். ஸோ இது நஷ்டம், லாஸ்ட்ன்றதுனாலே ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ். கேபிட்டல் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். இன்சூரன்ஸ் ப்ரீமியம், நாம் நம்ம கடையில் இருக்கிற சரக்குகள் மற்ற விஷயங்கள்லாம் தீ பாதுகாப்பு ஏதாவது பண்ணியிருந்தால் காப்பீடு, அதுக்காக கட்டுற இன்சூரன்ஸ் ப்ரீமியம். நாம் கட்டுற இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு எக்ஸ்பென்சஸ். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இந்த டேர்ம் உங்களை நிறைய இடத்துல குழப்புது. நான் தொடக்கத்தில் பார்த்தேன், நீங்கள் இன்சூரன்ஸ்னாலே இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் தருன்ற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு மீன் பண்ணியிருக்கீங்க உங்கள் மைண்டில். பட் இது அக்கௌண்டன்சியில் சாப்டரில் நம்ம படிக்கிறோம்.
இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எப்பொழுதும் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்ஸ் எப்பயும் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் டெபிட். ரெண்ட் வாடகைன்னு பேர். இந்த கணக்கில் இது என்னென்னு நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். நான் திருப்பி ரெண்டாவது தடவை டைப் பண்ணிட்டேன். ஒரே கணக்கில் ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ்ன்னு ஒரு ஐட்டமும் ரெண்ட்டுன்றது வரக்கூடாது. அல்லது இந்த ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ்ன்றது என்னவாக இருக்கணும், ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ்ன்னு இருக்கணும். ரேட்ஸ் வரிகளும் வீதங்களும், வீதங்கள் வரிகளும் வீதங்களும், ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ்ன்னு இருக்கலாம். ஸோ ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பொது செலவுகள் எக்ஸ்பென்ஸ் டெபிட். லீகல் எக்ஸ்பென்சஸ் இப்போ ஒரு புது டேர்ம் பார்க்குறீங்க. நம்ம அதில் சொன்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு முடிஞ்சிச்சனாலே அது செலவு தான், டெபிட் பேலன்ஸ் தான். சட்ட செலவுகள் அப்படின்னு பேர் லீகல் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் இட் இஸ் எக்ஸ்பென்சஸ் ஆல்வேஸ் டெபிட். பர்ச்சேசஸ் ஆல்வேஸ் டெபிட். சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட். ஸோ இப்போ தான் ஒரு பேப்பரில் கொட்டிப்பார். ரெண்டும் டேலி ஆகிடுச்சுன்னா நீ ரெண்டுத்தையும் ரெண்டு பக்கமும் அந்த அமௌண்ட் 65,350 65,350ன்னு நீனு போட்டுடலாம். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 8, பேஜ் நம்பர் 9. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் ரோகிணி. ரோகிணின்றவங்க 7 ட்ரையல் பேலன்ஸ் போட சொல்கிறாங்க. இப்போ இங்கே ட்ரையல் பேலன்ஸ் as on 31st March 2016 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வழக்கம்போல் சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகே, இந்த கணக்கில் 10 நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எது டெபிட் எது கிரெடிட்னு பிரித்து போடணும், அவ்வளோதான். ஒன்று கேபிட்டல் ஆல்வேஸ் கிரெடிட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு முன்னாடியே சொல்லிட்டேன் நான். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஒரு இன்கம், இன்கம் ஆல்வேஸ் கிரெடிட். பர்ச்சேசஸ் ஆல்வேஸ் டெபிட். பிளான்ட் அண்ட் மெஷினரி தமிழில் பொறிகளும் இயந்திரங்களும், பிளான்ட் மிஷினரி அசட், அசட் ஆல்வேஸ் டெபிட். அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ் சொன்னாலே செலவுன்னு சொன்னேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, விளம்பர செலவுகள். இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் வந்தாலே டெபிட்டில் தான் போடணும், செலவு. சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட். லைட்டிங் இந்த டேர்ம் புதுசாக வருது பாரு, இதில் ஞாபகம் வச்சுக்கணும். லைட்டிங்னா ஒளியாக்கம்னு சொல்லுவாங்க. ஒளியாக்கம் இந்த கன்சர்ன் வந்து ஏதாவது தயார் பண்ணுறதா இருந்திருக்கலாம், அதுக்கு வெப்பமாக்கம் ஒளியாக்கம் செய்ய வேண்டியதாக இருந்திருக்கலாம். இது ஒரு எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் ஞாபகம் வச்சுக்கணும், ஆல்வேஸ் டெபிட். ட்ராயிங்ஸ் ஆல்வேஸ் டெபிட். கார் எக்ஸ்பென்சஸ், அவங்க அந்த கடையில் ஒரு கார் வச்சுருக்கிறாங்க, அந்த காருக்கு நடந்த செலவுகள் எக்ஸ்பென்ஷன் வந்தாலே டெபிட். தென் மோட்டர் கார், காருக்கு நடக்கிற செலவுகள் செலவு. பட் கார் என்பது சொத்து. அது சொத்தாக இருந்தாலும் சரி செலவாக இருந்தாலும் சரி அது எப்பயுமே டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். இப்போ தனியாக ஒரு பேப்பரில் ரெண்டுத்தையும் தனித்தனியாக கூட்டி பார்க்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஒரு சைடை மட்டும் கூட்டிட்டு அதே டோட்டல் எடுத்து ஆப்போசிட்டில் எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டை மட்டும் கூட்டிட்டு அதே டோட்டல் இந்த டெபிட் சைடில் இருக்கிறத கூட்டாமல் சோம்பேறித்தனப்பட்டுன்னு இதே ஃபிகரை எடுத்து இங்கே எழுதக்கூடாது. ரெண்டுத்தையும் தனித்தனியாக கூட்டி பார்க்கணும், ரெண்டும் டேலி ஆகணும். ஓகே, நம்ம மீதி இருக்கிற 8 எக்ஸசைஸ் இருக்குது. அதை நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.